வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தின் வாயிலாக காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் உள்ள 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தோழமை கட்சியின் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி உங்களிடம் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். இதுவரை சொன்னதை செய்வேன், செய்வதைத்தான் சொல்வேன் என்று சொல்லி வந்தேன். ஆனால் கடந்த 5 ஆண்டு காலத்தில் சொல்லாத பலவற்றையும் நான் செய்திருக்கிறேன். மக்களை நாடி அரசு என்பதற்கேற்ப அம்மா திட்டம் என்று மாநிலம் முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஏழை மக்கள் மலிவு விலையில் தரமான உணவை வயிறார உண்ணும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் 530 அம்மா உணவகங்கள் திறக்கப்பட்டுள்ளன. இதே போன்று அம்மா குடிநீர், அம்மா உப்பு, அம்மா சிமெண்ட், அம்மா குழந்தைகள் பரிசு பெட்டகம் என பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன, செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. சொன்னதை மட்டுமல்லாமல் சொல்லாததையும் செய்யும் அரசு உங்கள் அன்பு சகோதரியின் அரசு என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய சாதனைகளை எல்லாம் கண்டு மக்கள் பாராட்டுவதை கண்டு பொறுக்க முடியாமல் திரு கருணாநிதியும் திமுகவினரும் வேண்டுமென்றே 90% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என பொய் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். திமுக தனது 2006ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றிவிட்டதாக திரு கருணாநிதியும் திமுகவினரும் பொய் சொல்லி வருகின்றனர். அதில் நிறைவேற்றப்படாமல் உள்ள பல திட்டங்களில் ஒரு சிலவற்றை மட்டும் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். நான் கேட்கிறேன், 55 லட்சம் ஏக்கர் தரிசு நிலங்களை பயன்படுத்தி நிலமற்ற ஒவ்வொரு ஏழை விவசாய குடும்பத்திற்கும் குறைந்தபட்சம் 2 ஏக்கர் நிலம் வீதம் வழங்குவோம் என திமுக வாக்குறுதி அளித்ததா இல்லையா? ஆட்சிக்கு வந்த பின் கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாக கையகல நிலம் வழங்குவோம் என்று தெரிவித்து அதையும் செய்யவில்லையே. ஆற்றுப்படுகையில் 200 மீட்டர் தூரத்திற்கு மேல்தான் பம்பு செட்டுகளுக்கு மின் இணைப்பு தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. அது 100 மீட்டர் தூரம் என குறைக்கப்படும் என்ற வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதா? நிறைவேற்றப்பட்டிருந்தால் அதே வாக்குறுதி ஏன் இப்போதைய திமுக தேர்தல் அறிக்கையிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது? வேளாண்மைக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் தேசிய உயிரியல் தொழில்நுட்ப நிறுவனம் தமிழகத்தில் நிறுவப்படும் என்று 2006 திமுக தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதா? அப்படியெனில் அதே வாக்குறுதி ஏன் தற்போதும் 2016 தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்டுள்ளது? புன்சை நிலங்களையும் தரிசு நிலங்களையும் முறையான விளைச்சல் நிலங்களாக மாற்றிட நுண்ணிய நீர்பிரி முகடு மேலாண்மை போன்ற புதிய தொழில்நுட்பங்கள் கையாள்வதற்கு வழிவகை காண்போம் என்ற வாக்குறுதி 2006 திமுகவால் கொடுக்கப்பட்டதே. அது நிறைவேற்றப்பட்டதா? அப்படியெனில் ஏன் அதே வாக்குறுதி தற்போதும் கொடுக்கப்பட்டுள்ளது? முல்லை பெரியார் அணையில் 152 அடியாக உயர்த்துவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்வோம் என்றும் அது குறித்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை உடனடியாக நடைமுறைப்படுத்த ஆவண செய்வோம் என்றும் 2006 திமுகவின் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டதே. அது குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? நடவடிக்கை எடுக்காதது மட்டுமல்லாமல் இதற்கு நேர்மாறாக மக்களுக்கு எதிராக
நடவடிக்கை எடுக்க துணிந்தவர் திரு கருணாநிதி. தற்போது திமுகவின் தேர்தல் அறிக்கையில் முல்லை பெரியாறு நீர்மட்ட அளவினை 142 அடியாக உயர்த்திட உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பினை முழுமையாக செயல்படுத்திடுமாறு மத்திய அரசை திமுக தொடர்ந்து வலியுறுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தொடர்ந்து வலியுறுத்த என்ன இருக்கிறது? கடந்த 2 ஆண்டுகளாக 142 அடி தண்ணீர் தேக்கப்படுகிறது. 142 அடி அளவு தண்ணீர் தேக்கினால் போதும் என கூறி தமிழக மக்களுக்கு திமுக தொடர்ந்து துரோகம் இழைக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். இதற்கெல்லாம் முதலில் திரு கருணாநிதி பதில் சொல்லட்டும். அதன் பிறகு 2006ஆம் ஆண்டு திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளில் இன்னும் என்னவெல்லாம் நிறைவேற்றவில்லை என நான் தெரிவிக்கிறேன். தமிழக மக்களுக்காக திரு கருணாநிதி செய்த பணிகள் இல்லவே இல்லையா என்று நீங்கள் கேட்கலாம். இருக்கின்றன. இலங்கை தமிழர்களின் இனப்படுகொலைக்கு காரணம் திமுக. கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டு மீனவர் சிறைப்பிடிப்புக்கு காரணம் திமுக. காவேரி நடுவர் மன்ற இறுதி ஆணையை மத்திய அரசிதழில் வெளியிட தவறியது திமுக. சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டை புகுத்த உதவியது திமுக. முல்லை பெரியாறு அணை பிரச்சனையில் தடுமாற்றத்துடன் நடந்து கொண்டது திமுக. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை தாமதப்படுத்தியது திமுக. நில அபகரிப்புக்கு துணை போனது திமுக. திரைப்படத்துறையையே கபலீகரம் செய்தது திமுக. தமிழகத்தை இருளில் மூழ்கச் செய்தது திமுக என அடுக்கிக் கொண்டே போகலாம். ஒவ்வொரு ஆர்ப்பாட்டத்திலும் ஒவ்வொரு போராட்டத்திலும் பூரண மதவிலக்கு பூரண மதவிலக்கு என்று கூறி வருகிறார் கருணாநிதி. அப்படி என்றால் தேர்தல் அறிக்கையிலேயே பூரண என்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்தவில்லை? ஏனென்றால் பூரண மதவிலக்கை கொண்டு வருகின்ற எண்ணமே திரு கருணாநிதிக்கும் இல்லை, திமுகவினருக்கும் இல்லை. அதனால்தான் மதுபான விற்பனையிலிருந்து அரசு முற்றிலும் விலகும், தமிழ்நாடு மாநில விற்பனை கழகம் கலைக்கப்படும் என்றெல்லாம் சொல்லி தனியார் மூலம் கிளப்புகள் மூலம் மதுபான விற்பனையை மேற்கொள்ள சூழ்ச்சி செய்துள்ளார்கள். இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் என்னை பொறுத்தவரை பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எனது கொள்கை. எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று உங்கள் ஆதரவோடு மீண்டும் ஆட்சி அமைத்தவுடன் மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்பட்டு பூரண மதுவிலக்கு என்ற நிலை எய்தப்படும். பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பது தாய்க்கு தெரியும். பிள்ளைகளுக்கு என்ன தேவை, அதை எப்போது வழங்க வேண்டும் என்பதும் தாய்க்குத்தான் தெரியும். அதுபோல் நீங்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத இன்னும் பல திட்டங்களை உங்களுக்காக நிறைவேற்றுவேன் என்ற வாக்குறுதியை அளிக்கிறேன். வாக்காளர் பெருமக்களே, உண்மை எப்படி நம்பிக்கையை கொடுக்கிறதோ, உழைப்பு எப்படி வசதியை கொடுக்கிறதோ, திறமை எப்படி வெற்றியை கொடுக்கிறதோ, அதுபோல எனது ஆட்சி உங்களுக்கு வசந்தத்தை கொடுத்திருக்கிறது. இந்த வசந்தம் தொடர்ந்திட இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து இவர்கள் அனைவரையும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொண்டு அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதுவிலக்கை பற்றி கருணாநிதி மட்டும் இல்லை, ஜெயலலிதாவுக்குமே பேசுறதுக்கு அருகதை கிடையாது. ஏன்னா 1991 96 வரைக்கும், 2001 2006 வரைக்கும்
2011 இருந்து இப்போ வரைக்கும் முதலமைச்சராக இருக்கிற அவங்களே வந்து எந்த சாராய கடையும் மூடலை.